ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله قال الله تبارك وتعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق صدق الله العظيم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஓதப்பட்ட இந்த ஆயத்தில் நேற்றைய தினம் ஓதப்பட்ட ஆயத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லுகிறார். பொதுவாகவே நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், கூடவே இருந்தால் எவ்வளவுதான் உயர்வான விஷயமாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பு குறைவாகவே நடக்கும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னா, மனைவிமார்கள் உண்மையிலே பார்த்தா நல்ல மனைவியாக தான் இருப்பான், பிறரை கவனிச்சு நமக்கு போர் அடிச்சு இந்த மாதிரி எல்லா விஷயம் தான் கிட்ட இருக்கிற பொருள் எவ்வளவுதான் வசதியாக இருந்தாலும் அடிக்கடி பார்க்கறதுனால, அடிக்கடி பழகிறதுனால, கூடவே இருக்கிறதுனால அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிகிறது. அப்படி ஒரு விஷயம் தான் இந்த துஆவும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன். இந்த மஜ்லிஸ்ல இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் இந்த துஆவை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பழக்கமான துஆ. ஒவ்வொரு தொழுகையிலையும் இமாம் கேட்கக்கூடிய துஆ. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த துஆவுடைய மதிப்பு நமக்கு தெரியாம போச்சு. ஆக மிக முக்கியமான துஆ. வசனங்களை கவனித்து குறைவான வார்த்தை அமைப்பு கொண்ட, ஆனால் ஒரு மூமினுக்கு தேவையான அத்துணை அம்சங்களையும் உள்ளடக்கிய கருத்துக்களுடைய துஆ இந்த துஆ. இயாமுல் ஜாஹிலியாவிலே, மடமை காலத்திலே மக்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு வருவாங்க. அதை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான். வரக்கூடிய மக்கள் முறைப்படி ஹஜ்ஜுடைய ருக்குன்களை செய்ய மாட்டாங்க, தப்பு தப்பா செய்வாங்க. அவங்க துஆ கேட்பாங்க. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. வமின்ஹும், அவர்களில் சிலர் இப்படி துஆ கேட்பாங்க, யகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா, எங்களுடைய இறைவனே இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு துஆ கேட்பாங்க. இதோட நிறுத்திப்பாங்க. இது இருக்கிறது மடமை காலத்தில் மடையர்கள் செய்த துஆ. எது? எங்களுடைய இறைவனே இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடு. வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா, அதோட நிறுத்திப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், இவர்களுக்கு மறுமையில ஒன்று கிடையாது. உலகத்துல எனக்கு வேண்டதை கொடுத்துருவேன், அது கொடுக்காமே விட்டுருவேன், அதெல்லாம் ஒரு விஷயம், ஒரு நாள் கொடுக்கவும் செய்யலாம். ஆனா மறுமையில உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள். அவங்க எப்படி துஆ கேட்பாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா, அதோடு நிற்காமல் ஹஸனத்தன், இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லதை மட்டும் கொடு, எல்லாத்தையும் கொடுக்க, நான் கேட்கறதெல்லாம் நீ கொடுக்க, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் கொடு. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, அதோடு நிற்கல, மறுமையிலும் எங்களுக்கு எது நல்லதோ அதை கொடு. வகீனா அஸாபன் நார், அந்த நரகத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடு என்று கேட்பது இருக்கின்றதே, இது ஒரு முக்கியமான துஆ. இந்த துஆவை, அருமையான துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுகிறார். நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டும், உலகத்திலே இன்னைக்கு நாம கேட்கிற துஆவெல்லாம் எப்படி சொன்னா, நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தது. பாகிஸ்தான்ல இந்தியா ஹியூமன் சா நாம மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை அவங்க கிதாபில் எழுதியிருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்து துஆ கேட்டார், துஆ செய்ய சொன்னார். ஒரு பெரிய செல்வந்தர், நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் சார், அந்த கம்பெனி கொஞ்சம் அந்த மெயின் ரோட்டை விட்டு உள்ளாக இருக்குது, அதனால மெயின் ரோட்ல ஒரு இடத்தை பார்த்துருக்கு, அந்த இடத்துக்கு நிறைய போட்டி
அந்த இடத்துல நிறைய போட்டி, பல பேர் ஆர்வம் முயற்சி செய்யலாம். எப்படியாச்சும் அந்த இடத்துல பேசி போராடி அந்த இடத்த நான் வாங்கிட்டேன்னு சொன்னா என் கம்பெனி என்ன செஞ்சோம், மெயின் ரோடு வந்துடும், என் வியாபாரம் பெருகும், அதுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி இலியாஸ் உமர் சாப்பிட்டு இலியாஸ் உமர் சாப்பிட்டா இஸ்திகாரா செய்யுங்க, உங்களுக்கு அது நல்லதாக இருக்குமா என்னன்னு பார்த்துக்கணும். அது உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு வியாபாரத்தை பற்றி என்ன தெரியும், உங்களுக்கு தெரியுமா? இது தொழுவுக்கு கிதாப போராடுறீங்க, மக்களுக்கு பயான் செய்யுங்க, அதோட இருக்கு. இந்த என் கம்பெனி மட்டும் மெயின் ரோடு வந்துருச்சுன்னு சொன்னா என் வியாபாரம் நான் நினைக்கிறதோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். உள்ளாக இருக்குது, ஊருக்குள்ளாக இருக்குது, மெயின் ரோடு வரும், துவா செய்யுங்க. கொஞ்ச நாள் போச்சு, அது தெரிஞ்சுக்காங்க கிதாப, உருது கிதாப. கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி இடத்தையும் வாங்கிட்டேன். அந்த ஆசிரியர் சில கிஃப்டெல்லாம் கொடுத்து அதில் நீங்கள் செஞ்ச துவா கூட ஆயிடுச்சு. என்ன செஞ்சிருச்சு, என் கம்பெனி மெயின் ரோடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, அதே நம்ம அழுதுகிட்டே வந்தார். இலியாஸ் உமர் சாப்பிட்டா ஏன்ப்பா அழுதுகிட்டே வர? அவர் சொன்னா அதில் கவர்மெண்டோட ஒரு ப்ராஜெக்ட் நான் இருக்க இடத்துல வந்துருச்சு, அவங்க நான் வாங்கின இடத்தோட ரொம்ப குறைஞ்ச காசை கொடுத்து என் கம்பெனியெல்லாம் இடிச்சு தள்ளிட்டாங்க. இங்கே உள்ளாரிய கம்பெனி இல்லை, மெயின் கம்பெனி நடு தெருவு மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது நடந்தா சரியா இருக்கும். ஆனா அது சரியா இருக்குமா இல்லையா யாருக்கு தெரியும்? அல்லாஹ். அதனால நாம கேட்கக்கூடிய துவாவை யாரா எனக்கு எது நடவோ அதை கொடுங்க. ஐயா ஜாலியாவில் அஜி மதம் என்ன கேட்டாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கொடு, எல்லாத்தையும் கொடு. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்யும். அதனால அல்லாஹ் சொல்லிட்டான் இவங்களுக்கு என்ன வறுமை ஒன்றும் கிடையாது. அம்மாவுக்கு ஆகியத்தின் சதா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஒரு மூக்கி யாரா எனக்கு எது நல்லதாக இருக்குமோ, நான் வீடு கட்ட போறேன் இது நல்லதா கெட்டதா, நான் ஒரு வியாபாரம் செய்ய போறேன் இது நல்லதா கெட்டதா என்பதை நீ அறிவாய். எனவே எனக்கு எது நல்லதோ அதை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு மூக்கிக்கு வாங்கிடும். அதோட நீங்க உலகத்தில் எல்லா விஷயமும் வாங்கிடும். என் பையனுக்கு நல்ல படிப்பு கொடு, என் பையனுக்கு நல்ல பிள்ளையை நிக்கா பண்ணி சொந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லாம் கேட்கலாம். ஆனா அதோட நிறுத்திடக்கூடாது. ஒரு முக்கிய துவா ஆகிரத்தை ஹசனா, மறுமையில் எனக்கு என்ன நல்லதையோ அதையும் கொடுங்க. மறுமையில் எது நல்லது? சொர்க்கம் தான் நல்லது. சொர்க்கத்தை கொடுறாரே என்று நீங்கள் கேளுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். சொர்க்கத்தை கேட்கிறதோடு நிறுத்தியாருங்க. வக்கீனா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு. இந்த முன்னாடியே கேட்டவங்க சொர்க்கத்தை கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்தாங்க என்னதான் நரகம் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஈஸ்வரர் பல மூப்பீட்கள் நரகத்துக்கு போவான். அந்த நரகத்துல எந்த வருஷமும் பெரிய பெரிய ஆணைகள்லாம் நரகத்துக்கு போவான். நினைச்சலாம் ஹதீஸ்லயே வருது. அவங்கள பார்த்து பயானம் கேட்டு நேர்வழி அடைந்த மக்கள் கேட்பாங்க, ஏன் நீங்க நரகத்துல இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்க பயான் பண்ணி தான் நாங்க என்ன செஞ்சோம், சொர்க்கத்துக்கு வந்துருக்கோம், நீங்க ஏன் நரகத்துல இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அந்த ஆணைகள் சொல்லுவாங்க, நாங்க சொல்றோம் அமல் செய்யறேன்னு சொல்றாங்க. நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டே ஆக வேண்டும். எல்லாரும் கேட்கணும். யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் தான் அப்படி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சொர்க்கத்தை கொண்டு கொண்டு கேட்பாங்க. நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்களாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவன்னு சொல்லுவாங்க. நாங்க அல்லாஹ்வுக்கு சின்ன பிள்ளை, அல்லாஹ் எங்களை நரகத்தில் போட மாட்டோம். ஒரு கால் போட்டாலும் 40 நாள் தான் போடுவோம். இது அவங்களுடைய கொள்கை. ஏன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தூசினா போனாங்க அல்லாஹ் பார்க்க 40 நாள். அந்த 40 நாள் சாமுரின்னு ஒரு வித்தக்கார மாயாஜால செய்யற என்ன செஞ்சா மக்கள் எல்லாம் வழிகெடுத்து காலை கொண்ட வளர வச்சு குரான் அதான் சொல்றோம். இந்த 40 நாள் எங்களுடைய முன்னோர்கள் தப்பு செஞ்சாங்க. அதனால ஒரு காலம் தான் எங்களுக்கு நரகத்தில் போட்டாங்க. அந்த 40 நாள் மட்டும் தான் நரகத்தில் இருப்போம், திரும்ப சொல்றதுக்கு வந்துருவோம்னு ஒரு அதிகமான நம்பிக்கை அவங்க. அதனால யூதர்களுடைய பழக்கம் இது. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேவை மாட்டாங்க. ஒரு மூப்பி நரகத்தை விட்டு கண்டிப்பாக பாதுகாப்பு தேவை. இன்னைக்கு பாருங்க பல பேர் சொல்றாங்க, நான் களிமா சொல்றேன் ஒரு நாள் நரகத்துக்கு போனாலும் என்னைக்கா சொல்றாங்க அல்ல நீ சொந்தத்தில் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் நரகத்துடைய வேதனை எல்லாம் பாதுகாப்பு சொன்னா பயம் வீட்டு போயிடும். உலகத்திலேயே மறுமையிலேயே நரகத்தில் ரொம்ப குறைவான தண்டனை எது தெரியுமா? நபி அவங்களுடைய சச்சாவுக்கு எல்லாம் கொடுப்பான்.
மிஷ்காத்து மசாபி என்ற கிதாபில் வந்து ஒரு நெருப்பு சப்பல் அவருக்கு அறிவிக்கும். நெருப்பாலான சப்பல். அந்த சப்பலுடைய உஷ்ணம் தாங்க முடியாம அவருடைய மூளை உருகி ஊற்றி போயிடும். இதுதான் நரகத்தில் குறைந்த தண்டனை. சிந்திச்சு பாருங்க. அதிகபட்ச தண்டனை எப்படி இருக்கும்? தர்பில் அஸ்வல்னு சொல்றாங்க. முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இடம் கடைசி இடம். ஏழு படித்தம் வரும் நரகத்தில். கடைசியில் போட்டு மாட்டோம். எப்படி இருப்பாங்க? எனவே நாம இந்த துவாவை மனதார உணர்ந்து அதனை அர்த்தங்களை விளக்கி விளக்கங்களை விளக்கி அல்லாஹ்வுடைய யாரா உணர்ந்து எவ்வளவோ காரியங்கள் செய்யறேன், தினசரி செய்யறேன். சாப்பிடுறது கூட யாரா எதை சாப்பிட்டா எனக்கு நல்லதோ அதை கூட எனக்கு சாப்பிடக்கூடாது. குடிக்கிறேன், எதை குடிச்சா என் உடம்புக்கு நல்லதோ அதை எனக்கு கொடுங்க. தினசரி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்திலே சமூகத்திலே நான் மஸ்ஜிதுகளில் எதையெல்லாம் செய்யறோம், எதையெல்லாம் எனக்கு ஹைராக இருக்குமோ அதை அப்படியே என்னை செய்யவை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை கேட்போம். எல்லாம் வறுமை எனக்கு சொல்லுறதுக்கு அல்லாஹ்வை கேட்போம். நரகத்தை விட்டு அல்லாஹ்வை பாதுகாப்பது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக ஓதுன துவா இந்த துவா. எவ்வளவு சிறப்பான துவா. தன்னுடைய முழு வாழ்க்கையில நபி அதிகமாக செஞ்ச துவா ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா. ஆனா நமக்கு அதனுடைய சிறப்பு தெரியல. ஒரு கூட்டம் வந்துச்சு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து கேட்டாங்க, நீங்க பெரிய சஹாபியா இருக்கீங்க, எங்களுக்காக துவா செய்யுன்னு சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்கி துவா சொன்னாங்க. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார்னு கேட்டாங்க. வந்த மக்கள் ஒரு மாதிரி நினைவு பார்த்தாங்க. இது ஒரு விசேஷமா எதுவும் செய்வார்கள் பார்த்தா ஒரு சாதாரண துவா செய்யறாரு, இது பொதுவாக எவ்வளோ பள்ளிக்கு செய்யறது தாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது அல்லாஹு அல்லாஹு தாலிக, இந்த துவாவை நீங்க சாதாரணமாக நினைச்சாதீங்க. இந்த துவாவை மட்டும் உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் கபூல் செய்து விட்டால் உங்களுடைய உலகத்திற்கும் மறுமைக்கும் இது ஒரு துவாவே போதும். வேற எதுவுமே தேவை. இந்த ஒரு வசனம்